வீட்டுக்கு போவாங்க. போகும்போது அதுலேருந்து ஒரு வயசான ஒருத்தர் வர வீல் சேரில். ஸோ அவர்கிட்ட நம்ம ஹீரோ வந்து அவரோட லீலைகளை காட்டுவார். எப்படின்னா ஹிப்னடைஸ் பண்ணி என்ன நடந்துன்னு சொல்லி கேட்பாரு. அப்போது வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணி பாரு அவர் மொபைலை. அப்போ தான் அந்த கிழவன் சொல்லுவான், இந்த விஷயத்த பண்ணது நான் தான். என் பொண்ணு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவன் தங்கச்சிக்கு வந்து குழந்தை பிறந்துடும், அது பொறுக்க முடியாமல் தான் நான் சூனியம் வச்சுருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது தான் விஷயம் தெரியுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த மண்டை ஓட்டை வெளியே எடுத்துகிட்டு வந்து யார் வச்சாங்களோ அவங்களோட தலைமுடி எடுத்துகிட்டு வந்து அந்த மண்டை ஓட்டு மேலே வச்சு கொளுத்தி விட்டு அந்த சூனியத்தை திருப்பி விட்டுருவாங்க. ஏன்னா வந்து அது எடுக்க முடியாத அளவுக்கு சூனியமாக. அதுக்கப்புறம் திருப்பி விட்ட சூனியம் யார் மேலே விழுதுன்னா வீல் சேர் தானே கேவன், அவனும் அவனோட பொண்ணு அட்லீஸ்ட் எக்ஸ்ட்ரா அதில் வந்து பூர்ணிமா நடிச்சிருப்பாங்க. ஸோ அவங்களும் பைத்தியமாகவே தெரிஞ்சிருவாங்க. இதில் என்ன சூஸ்னா, பூர்ணிமாவுக்கு ஒரு அக்கா இருக்கும். அவங்க அக்காவோட பொண்ணு தான் நம்ம ஹீரோ கூட அசிஸ்டண்டாக வேலை செய்யுது. ஸோ அவங்களும் ஃபினிஷிங்காக காலி. இந்த படம் ஸ்டார்டிங் ரொம்ப மொக்கையாக பண்ணணும், செகண்ட் ஹாஃபில் எல்லாம் பண்ணலாகுது. இது வந்து 2022 ரிலீஸ் ஆன படம். ஒரு செம த்ரில்லர் படம், பாருங்கள்.